வணக்கம். ருத்ரமாதேவி படத்தோட விமர்சனத்தில் வந்திருக்கேன். அதாவது இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரியலாக கக்காத்திய தேசம், அதாவது இப்போ வந்து ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே ஆண்ட ஒரு அரசி ருத்ரமாதேவி அவங்களோட நிஜ வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அது கூட இந்த சினிமாவுக்கு தேவையான கமர்ஷியல் எலமெண்ட்டை உள்ள மிக்ஸ் பண்ணி இயக்குனர் குணசேகரன் ஒரு முழுநீள படமாக கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் இருக்க கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கக்காத்திய ராஜ்யத்தில் ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அவங்களுக்கு ருத்ரமாதேவி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு மக்களுக்கு அது ஒரு ஆண் குழந்தையாக காட்டுறேன்னு சொல்லிட்டு ருத்ரமா தேவா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் காமிட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தை மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தான் அது வந்து பெண் குழந்தைன்னு அந்த குழந்தைக்கு தெரிய வரும். இப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் எப்பயும் எல்லா படத்தில் வர்றது மாதிரி தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே இருக்க ஒரு மந்திரி எப்படி அந்த நாட்டை அடையணும்னு சொல்லி விரும்புகிறான். பக்கத்து ராஜ்யத்திலேருந்து படையெடுத்து இந்த நாட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏங்குவானுங்க. இவங்ககிட்டேருந்து எப்படி இந்த ருத்ரமாதேவி அந்த நாட்டை காப்பாற்றுறாங்களா, இல்லைன்னா இவங்க பெண்ணுன்றது வந்து மற்ற எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அவங்கள்ட்ட சரண்டர் ஆகுறாங்களா, என்ன மாதிரி போகுது அப்படின்றது தான் இந்த படத்தின் ஒரு முழுநீள கதையாக நம்ம குணசேகரன் கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்லணும்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க். ஒரு நல்ல ஒரு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு கஷ்டப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட உழைப்பு வந்து செலுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சல்யூட். அடுத்தபடியாக இந்த படத்துக்கு செட்டு போட்ட ஆர்ட் டைரக்ஷன், கேமராமேன் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்ததை நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ். வேறு இந்த படத்தில் பாசிட்டிவாக சொல்கிறது மாதிரினா வேறு எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் குணசேகரன் அவர் ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு ரியலாக இருக்க ஒரு கதையை எடுத்து டெலிவரி பண்ணுறதில் அவர் சொதப்பிட்டார் அப்படின்றது வந்து 100% உண்மை. அதாவது இந்த படத்தில் கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்க, விடாமல் பேசுகிறாங்க, படம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. எவ்வளோ நேரம் தான் வந்து பேச்சு இதை கேட்க முடியும்? இது வந்து ஒரு ராமாயணம் மகாபாரதம் மாதிரி படம் ஃபுல்லாக கண்டினியூஸாக பேசிக்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து கதைக்களம் அமைச்சிருக்க விதம் திரைக்கதை வடிவில் கொண்டு வர்றப்ப குணசேகரன் வந்து தவறிட்டார். அவர் நினச்சதை கரெக்டாக டெலிவரி பண்ண முடியலை. மற்றபடி இந்த படத்தில் நடித்த ராணாவாக இருக்கட்டும், அனுஷ்காவாக இருக்கட்டும், நம்ம அல்லு அர்ஜுனாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் எல்லாருமே வந்து நல்லபடியாக நடித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் திரைக்கதையில் பயங்கர ஓட்ட விட்டார். எவ்வளவு நேரம் தான் வந்து தேட்டரில் உட்காந்துருக்கவங்க வந்து பேசுகிறதவே கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அந்த மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருச்சு. கடைசி ஒரு 15 நிமிடங்கள் தான் இந்த படத்தின் ஒரு போர்க்காட்சி வருது. அந்த போர்க்காட்சிகள் கூட நீங்கள் நினச்ச அளவுக்கு இருக்காது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு இந்த படத்துக்காண்டி பண்ணியிருக்காங்க. அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு எந்த இடத்துலையுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக ஒரு வலுவை சேர்க்கலை. படம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வந்து விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, எங்கே பார்த்தாலும் செட்டு எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் கதை கிடையாது. கதை இருக்கதை அவர் திரைக்கதை வடிவில் கொடுக்க முடியலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அனுஷ்கா ஒரு ஆண் மாதிரி தோற்றத்தில் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் படத்தில் பார்க்குறப்ப அந்த யதார்த்தமான ஒரு அனுஷ்காவை பார்க்க முடியலை. அதே மாதிரி அந்த குழந்தை வர்ற அனுஷ்கா ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு கேரக்டரில் இருக்காங்க. அது யாருன்னு தெரியலை. அவங்களோட கேரக்டரைசேஷன் நம்ம இந்த அனுஷ்காட்ட வந்து கிடையாது. ஆனால் நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காங்க. அது படத்தில் எக்ஸிக்யூஷனில் வந்து நமக்கு பார்க்குறப்ப தெரிய மாட்டேங்குது. அல்லு அர்ஜுன் நம்ம இந்த மாதிரி கேரக்டரை வந்து நம்ம நம்பியார்ட்டே பல வருடத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம். அது மாதிரி அப்படியேன்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் அவரோட கேரக்டர் தான் இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். கொஞ்சம் நேரம் தான் வர்றாரு, ஒரு 10 to 20 நிமிஷம் தான் வர்றாரு. அவருக்கு கொடுத்துருக்க போர்ஷன் வந்து நல்லா வந்திருக்கு. ஆனால் அவரோட சவுண்டு தான் வந்து கேட்க முடியலை. ராணா இந்த படத்தில் வந்து ராணாவோட கேரக்டர் ஒரு ஒரு தளபதி மாதிரி இருக்க ஒரு கேரக்டர். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஹைட்டு, அவரோட வெயிட்டுக்கு இந்த விதமான கேரக்டர் அவர் ஆல்ரெடி பாகுபலியில் பண்ணார். அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ராணாவோட கேரக்டர் தான். நம்ம பிரகாஷ் ராஜ் 100 ரூபா கொடுத்தா வந்து 500 ரூபாய்க்கு நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டு இருப்பார் கடைசியில். ஆனால் அவரோட நடிப்பு நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் ஒரு 100க்கு மேற்பட்ட நடிகர்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் சின்ன சின்ன போர்ஷனை வந்து கொடுத்து படத்தோட ஓட்டத்தையே வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார் இயக்குனர். கேமராமேன் அஜயன் வின்சன். இந்த படம் ஹை பட்ஜெட் மூவி, இதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுக்கணுமோ கொடுத்துருக்காரு. நித்யா மேனன் இவங்கெல்லாம் வந்து அனுஷ்கா எல்லாத்தையும் காட்டுறப்ப இவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து பாட்டு இதுகள்லாம் காமிச்சிருப்பாரு. செட்டோட பிரம்மாண்டத்தை அந்தளவுக்கும் காமிச்சிருப்பாரு. என்ன இந்த படத்துக்கு அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்கெல்லாம் ஃபைனலாக வர்ற ரிசல்ட்டில் வரல அப்படின்றது தான் உண்மை. நெக்ஸ்ட்டு மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இளையராஜா.
எல்லா சாங்குமே வந்து நல்ல சாங்ஸ் தான். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரு இந்த படத்துக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் படத்தோடு பார்க்குறப்ப இது இளையராஜாவா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தத்தில் இந்த படம் யாராவது பார்க்கலாம்னா, பெரிய பிரம்மாண்டமான செட்டு, கலர்ஃபுல்லான கேமரா ஒர்க்கு, இதுக்காண்டி நீங்கள் பிடிச்சிருந்தா ஒரு தடவை போய் பாருங்கள். நான் கம்பல் பண்ணலை. மற்றபடி என்னோடய விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை நம்புங்க. மேலே இருக்க ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள்லாம் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.